இளம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு தாவேக்கரசு தரப்புல இருந்து நடத்தப்பட்டிருக்கிற முதலீட்டாளர்கள் மாநாட்டை பார்த்துப்போம். ரொம்ப அவசரமான ஒரு முதலீட்டாளர் மாநாடா இந்த மாநாடு இருக்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா நேற்றுக்கு தான் அந்த அறிவிப்பே வந்துச்சு. முதலீட்டாளர்கள் மாநாடு நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு ஈவினிங் தான் அறிவிப்பே கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 67,452 கோடி அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அது 95,000 கோடி வரைக்குமான முதலீடுகள் ஈர்க்கப்பட போகுது அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுக்கு மதியம் 1 மணி வரைக்கும் கிடைத்த தகவல் அப்படிங்கிறது 67,452 கோடிக்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிருக்கு அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ முதலீட்டாளர் மாநாட்டை நடத்திய தவிக அரசு ரூபாய் 67,452 கோடி கையெழுத்தாகியுள்ள ஒப்பந்தங்கள் 1,00,000க்கும் அதிகமான வேலைவாய்ப்புகள் உருவாக்கும். இதுதான் நம்ம இன்னைக்கு பேசுவோம். நான் உங்க ஹரீஷ் இதெல்லாம் பேசுறதுக்காக பிரியா வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரீஷ். நீயே சொல்லிட்ட, ரொம்ப அவசரமான நடைபெறும் நிகழ்ச்சி இது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியல, ஒரு முதலீட்டாளர்களோட மாநாடு இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்றது. எல்லாமே சினிமாத்தனமா இருக்கு, எல்லாமே டிராமாவா இருக்கு, எல்லாமே ரீல்ஸா இருக்கு. எங்களால என்ன சொல்றது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியல. நேத்து சொல்றாங்களாம், அறிவிப்பு கொடுக்குறாங்களாம், இன்னைக்கு இந்த முதலீடு இவ்வளோன்னுட்டுன்னு எடுத்துட்டு என்ன சொல்றது, அந்த ஆரோஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்கு முன்னாடி நின்று ஒரு ரீல்ஸ் எடுத்து போட்டுட்டாக்க எல்லாமே முடிஞ்சிடுதா அப்படின்றதுதான். நாம பேசுறதே இது ரொம்ப சீக்கிரம்னு நினைக்கிறேன் நான். பிகாஸ் பத்திரிகையாளர்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது ஒரு என்ன டிரான்ஸ்பரன்சி இல்லாம நீங்க என்ன ஒப்பந்தம் போடுறீங்கன்றது எங்களுக்கு புரியல. ஓகே ஃபைன். பத்திரிகையாளர்கள் நிராகரிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அந்த கூடுற அளவுக்கு ஸ்பேஸ் இல்ல அப்படிங்கிறது தான் டிஏபிஆர்ல சொல்லப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் டிஏபிஆர் நேரலை பண்ணாங்க. நேரலை பண்ணதான் ஊடகங்கள் நேரலையில எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. இல்ல, தட்ஸ் ஃபைன். நான் இப்ப என்ன கேக்குறேன்னா, அந்த அளவுக்கு கூட ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லாம நம்ம என்னத்தை பத்தி பேசுறதுன்றது எனக்கு தெரியல. 97 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா எத்தனை திட்டங்கள் எப்போ செயல்பாட்டுக்கு வரும், எவ்வளவு முதலீடு உண்மையிலே வரும் அப்படின்றதுல ஒரு தெளிவான காலக்கெடு ரொம்ப முக்கியமான கேள்வியா இருக்கு. இப்ப அறிவிக்கப்பட்டிருக்கிற அந்த 1.06 லட்சம் வேலை வாய்ப்புகள், இது எல்லாமே நேரடி வேலைகள் இல்ல, நேரடி பிளஸ் மறைமுக வேலை வாய்ப்புகள்னுட்டு கணக்கிடப்படுது. ஸோ இது மாநாட்டோட இது முதலீடு தொகையில என்ன சொல்றது, எப்படி கமெண்ட் பண்றதுன்னு நிச்சயமா தெரியல. ஏன்னா இதுல நிலம், அனுமதிகள், உள்கட்டமைப்பு, திட்ட நிறைவேற்றம், இது எல்லாமே சவாலா இருக்க போகுதுன்றது மட்டும் நல்லா புரியுது. புதிய அரசோட இந்த நிர்வாகத்திறன், கொள்கை நிலைத்தன்மை, இதெல்லாம் குறித்து முதலீட்டாளர்களுக்கு இன்னும் ஒரு நீண்ட கால செயல்பாட்டு சாதனைகள் தேவை. இவ்வளோ அவசரமா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 100 நாட்களுக்குள்ள நாங்க இதை பண்ணிட்டோம் அதை பண்ணிட்டோம், நீங்க வெறும் நம்பர்ஸ் ஹெட்லைன் ஃபிகருக்கு பண்ணிட்டு இருக்கீங்க. தட் இஸ் நாட் அ திங். எங்களுக்கு அது தேவை கிடையாது அப்படின்றதுதான் நான் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா இன்னும் டீப்பரா போகணும்னாக்கா ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எடுத்து பேச வேண்டியிருக்கோம். பட் அதுக்கு ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் வெளியில வரணும். ஸோ இப்போதைக்கு அந்த சப்ஜெக்ட் அப்படின்றப்ப நீ கேட்குறப்ப கூட நான் நினைச்சேன், நம்ம என்னத்தை பத்தி பேசுறது. நல்லாவே தெரியுது, நேத்து இது மாநாடு அறிவிப்பு, இன்னைக்கு மாநாடு அப்படின்றது ரொம்ப தமாஷா இருக்கு கேட்கறதுக்கே. ஒரு கேலி கூத்தான ஒரு அரசியலை தான் நாங்க பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்றதுதான் ரொம்ப கொடுமையா இருக்கு எங்களுக்கு. இதெல்லாம் எப்படி நாங்க வெளியில சொல்றதுன்னு கூட தெரியாத அளவுக்கு கொடுமையா இருக்கு. இதுல என்ன ஒண்ணுன்னா, இவங்க அந்த சோசியல் மீடியால ரன் பண்றாங்க எல்லா விஷயத்தையும். அவங்களுக்கு சாதகமா என்ன வேணுமோ ஏது வேணுமோ என்ன அடிச்சு விடு அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கும் போடுறாங்க. ஆங்கிலத்தில் பேசி கீர்த்தனானாக்கா நீ அது பேசித்தானே ஆகணுங்க. இதுல என்ன இருக்கு? சோ என்ன ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாம ஒரு விஷயத்த அவங்க பண்றாங்க. அதை பத்தி எல்லாம் எதுவும் பேச்சு கிடையாது. ஆனா கீர்த்தனா இப்படி பேசினாங்க, நேத்துதான் அறிவிப்பு, அது ஒரு பெருமையா சொல்றாங்க. நேத்துதான் அறிவிப்பு, இன்னைக்கு மாநாடு அப்படின்னு சொல்ற மாதிரி. என் பார்வையில அது ஒண்ணுமே இல்ல ஹரிஷினா. எம்ஓயு நிறைய சைன் பண்ணலாம், எத்தனை வேணா பண்ணிக்கலாம். பட் ஆனா இம்ப்ளிமெண்டேஷன் ஒரு விஷயம் இருக்குது. அது மட்டும்தான் உண்மையிலேயே இது சாத்தியம் ஆகுமா ஆகாதான்ற விஷயங்கள் எல்லாம் நிறைய இருக்கு. என் பார்வையில இதுதான் இருந்தது. உன்னோட பார்வை எப்படி இருக்கு ஹரிஷ்? இது எம்ஓயு சைன் பண்றது
நிறைய செயல் பண்ணலாம் அப்படிங்கறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து கடந்த 10 ஆண்டுகள் அதான் 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 பார்த்துட்டு இருக்கோம் நாம. இந்த கேள்வி வரும்ன்றது எனக்கு தெரியும். நீங்க திரும்ப திரும்ப வந்துட்டு 10 ஆண்டு காலம் இவங்க அதிமுக என்ன பண்ணாங்க, திமுக என்ன பண்ணாங்க அப்படின்றத கேள்விகள் வரும்னு தெரியும். ஆனா நீங்க என்ன சொல்லிட்டு வந்திருக்கீங்க? மாற்றம் சொன்னீங்க. மாத்தி ஏதாச்சும் பண்ணுங்க. இப்ப அது மாத்தி அதைத்தான் பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரேன். கேட்டதுக்காக நேத்து அறிவிப்பு இன்னைக்கு மாநாடுன்னு பண்ணக்கூடாது. சொல்ல வரேன் அதைத்தான் நான் சொல்ல வரேன். நீங்க அதுக்குள்ள ஸ்டாப் பண்றீங்க. கடந்த 10 ஆண்டுகளா வந்து எம்ஓஎஸ் மட்டும் தான் கையெழுத்தாயிட்டு இருந்தது. இந்த முறையும் எம்ஓஎஸ் மட்டும் தான் கையெழுத்தாகுதுன்னா இளைஞர்களுக்கு வந்து அது ஒரு பெரிய அதிருப்தியா இருக்கும். ஏன்னா தென் மாவட்டங்கள் வந்து பெரிய வளர்ச்சியே இல்லை. உங்களுக்கு தென் மாவட்டங்கள் வந்து வேலை வாய்ப்புகளே இல்லை. உங்களுக்கு மதுரை ஆகட்டும், ராமநாதபுரம் ஆகட்டும், தேனி, திண்டுக்கல், கரூர்லயும் வேலைவாய்ப்பு குறைவா இருக்கு. தேனி, திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கையிலையும் வேலைவாய்ப்புகள் இல்லை. உங்களுக்கு வந்து மதுரையில கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு சில ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்போ சில அறிவிப்புகள் வந்துச்சு. அந்த அறிவிப்புகளை இன்னைக்கு வரைக்கும் நிறைவேற்றப்படாம தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில பல்வேறு அறிவிப்புகள் கொடுத்தாங்க. உங்களுக்கு வந்து தொழில்நுட்ப பூங்காலன்னு எல்லாத்தையும் நாங்கள் அமைப்போம் பண்ணுவோம்னாங்க, வேலை வாய்ப்பு உருவாக்கும்னாங்க. அதுவும் உருவாக்கல. உங்களுக்கு வந்து தென் மாவட்டங்கள் தொடர்ச்சியா அதிமுக காலத்திலையும் புறக்கணிக்கப்பட்டு வந்தது, திமுக ஆட்சி காலத்திலையும் புறக்கணிக்கப்பட்டு வந்தது. இந்த ஆட்சியில புறக்கணிக்கப்பட்டா அடுத்த ஆட்சி வேற ஆட்சியை ஏற்கலாம். அதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்கு. ஏன்னா இளைஞர்கள் வந்து வேலை வாய்ப்புக்காக தான் வந்து தென் மாவட்டங்களில் அதிக அளவில் வாக்களிச்சிருக்காங்க. நீங்க வந்து வேலை வாய்ப்பு உருவாக்காம நீங்க வெறும் எம்ஓஎஸ் மட்டும் போட்டீங்கன்னா அதுல வந்து எந்த பயனும் இல்லை. ஸோ எம்ஓஎஸ் போறதுல வந்து திமுக அரசு என்ன பண்ணுச்சு, அதிமுக அரசு என்ன பண்ணுச்சோ அதை தான் இப்போ இவங்க பண்றாங்க. பட் அதை வந்து செயல்படுத்துறதுக்கான காலம் அப்படிங்கிறது இன்னும் இருக்கு. அவங்க வந்து இப்போதைக்கு எம்ஓஎஸ் சைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத மட்டும் தான் பார்க்க முடியும். திமுக அதிமுக அரசுகள் மாதிரி வந்து எம்ஓஎஸோட நிக்க போதும், எம்ஓஎஸ் சைன் பண்ணதோட நிக்க போதா இல்லை செயல்படுத்த போறாங்களா அப்படிங்கறது போக போதான் பார்க்க முடியும் நம்மளால. ஆனா இப்போ இருக்கிற சூழல்ல 100 நாட்கள்ல இவ்வளவு பண்றாங்க அப்படிங்கறது நான் பெரிய விஷயமா நான் பாக்குறேன். ரெண்டாவது, இதற்கு முந்தைய 2 ஆட்சிகள்லயும் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்துறாங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதுக்கான அறிவிப்பு வரும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேனர்கள் வைப்பாங்க. அந்த முதலீட்டாளர்கள் மாநாடு நடக்கிற அன்னைக்கு சாலையில வந்து கம்ப்ளீட்டா பேனரை வச்சு க்ளோஸ் பண்ணி ரோட பிளாக் பண்ணி விட்டுருவாங்க. யாரும் வெளியிலையும் போக முடியாது, உள்ளேயும் வர முடியாது. அந்த மாதிரி இருக்கும் அந்த ரோடெல்லாம். ஸோ உங்களுக்கு அதெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி அந்த மாதிரி எந்த தடங்களும் இல்லாம மக்கள் பயணிக்க முடியுது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் நான் பார்க்குறேன். ரெண்டாவது வந்து இது அவசர முதலீட்டாளர் மாநாடா இருந்தாலும் இந்த அப்ரோச் ரொம்ப நல்லதுன்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப தாமதப்படுத்தி நீங்க பண்றதுக்குள்ள உங்களுக்கு வந்து ஆந்திரா கவர்மெண்ட் வந்து இன்னைக்கு வந்து முதலீடுகளை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப அதிகமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல வந்து அவங்க முதலீடுகளை ஈர்க்கிறாங்க ஆந்திரா கவர்மெண்ட். அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு இந்த அவசரம் தேவை அப்படின்னு நான் பாக்குறேன். இந்த அவசரம் இருந்தால் மட்டும்தான் முதலீடுகளை ஈர்க்க முடியும். ஏன்னா வந்து பெரிய நிறுவனங்களை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ரெண்டாவது, இன்னைக்கு இருக்கிற நிதிநிலை அப்படிங்கறது பார்க்கணும் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஏகப்பட்ட கடன் சுமை இருக்கு. கடந்த 3 மாத காலங்கள் தான் ஏப்ரல்ல இருந்து ஜூன் வரைக்குமே வந்து 20,000 கோடி கடன் வாங்கப்பட்டிருக்கு. அதுல தாவேக அரசு அமைந்த கிட்ட அந்த மே ஜூன் இந்த 2 மாத காலங்கள் வந்து 11,000 கோடி ரூபாய் வந்து கடன் வாங்கப்பட்டிருக்கு. ஸோ இவ்வளவு கடன் வாங்கப்பட்டும் அந்த கடன்ல வந்து உங்களுக்கு வந்து 70% ஆஃப் அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து கடனை வந்து அந்த வட்டி கொடுக்கறதுக்காகவே அந்த பணம் பயன்படுத்தப்படுறது பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி முதலீடுகள் அவசியம். இந்த முதலீடுகளால வேலைவாய்ப்புகள் உருவாக வேண்டியது அவசியம். வேலைவாய்ப்புகள் உருவானா மட்டும்தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கான நிதி சுமை அப்படிங்கிறது குறையும். வந்து ரெண்டாவது, எல்லாரும் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு எல்லாரும் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. பிரைவேட் அவசியம். பிரைவேட் கம்பெனிஸ் வந்து உள்ள வர வேண்டியது அவசியம். நிறைய தொழில் நிறுவனங்கள் வந்து பிரைவேடைஸ் பண்றாங்க, அது பண்றாங்க, இது பண்றாங்க திமுக தரப்புல இருந்து சொல்லப்படலாம். பட் வந்து அதுதான் பாசிபிலிட்டி. நீங்க எல்லா இடத்துலையும் கவர்மெண்ட்ல வந்து உங்களுக்கு 1,00,000 வேலை வாய்ப்புக்கு வந்து 2 கோடி பேர் வந்து விண்ணப்பிப்பாங்க. 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியாது. 1,00,000 இடத்துக்கான பாசிபிலிட்டி என்னவோ அந்த அளவுக்கு தான் வந்து உள்ள இடம் ஆக்கலாம். ஸோ அதை தாண்டி நீங்க வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னா பிரைவேட் கம்பெனிஸ் உள்ள வர வச்சாகணும். சில நிறுவனங்களை வந்து பிரைவேட்டைஸோட நீங்க வந்து ஜாயின் பண்ணி ஜாயிண்டடா வந்து ரன் பண்ணி தான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்போ சில பிரைவேட்டைஸா சில விஷயங்களை நடத்துறது என்னை பொறுத்தவரை நல்லதுன்னு பாக்குறேன். முதலீடுகள் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு வந்து நிறைய முதலீடுகள் எம்ஓஎஸ் சைன் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ், அக்னிகுல் காஸ்மோஸ், அல்ட்ரா வயலட், சூப்பர் மைக்ரோ, அதே மாதிரி வைகேகி ஜப்பான், ஷைலி இன்ஜினியரிங் பிளாஸ்டிக்ஸ், அபிட் குரூப், பிக்சர் ஜெர்மனி குரூப், ஜேகே டயர்ஸ், டைம்லர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஜெர்மனி கம்பெனி. ஸோ இவங்களுடைய எம்ஓஎஸ் எல்லாம் வந்து சைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி
இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அந்த கஜகஸ்தான் குரூப்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து 100 பேர் கொண்ட வர்த்தக குழு வந்து தமிழ்நாட்டுக்கு அழைச்சிட்டு வந்து இன்வெஸ்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. INZBC அப்படின்னு சொல்லி நியூசிலாந்து கம்பெனி அவங்களும் வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஐடியா டு இம்பாக்ட் ஃபவுண்டேஷன் அவங்களும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து பாஸ்ட் குளோபல் சாஃப்ட்வேர் டெக்னாலஜி அவங்களும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செஞ்சிருக்காங்க. வாவ்செமி கம்பெனி அவங்களும் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்பர் பேங்க் ரஷ்யா கம்பெனி அவங்களும் வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இது மாதிரி வந்து உங்களுக்கு பெரிய லிஸ்டே இருக்கு. இந்த எம்ஓஎஸ் வந்து உங்களுக்கு செயல்பாட்டு கொண்டு வர வேண்டிய இடத்துல தான் வந்து தாவேக அரசு ரொம்ப துரிதமா வேலை பார்க்கணும். ஏன்னா வந்து இன்னைக்கு வேலைவாய்ப்பின்மை அதிக அளவில் இருக்கு. இளைஞர்கள்ட்ட வேலைவாய்ப்பின்மை அதிக அளவில் இருக்கு. நாட்டுல வந்து வேலைவாய்ப்பின்மை அதிக அளவில் இருக்கிறதுனால தான் வந்து மோடி அரசுக்கான எதிர்ப்புகள் அதிக அளவில் இருக்கு இளைஞர்கள்ட்ட. ஸோ அந்த எதிர்ப்பை வந்து தாவேக அரசு தமிழ்நாட்டில் குறைக்கணும் அப்படின்னா அவங்க இங்க வேலைவாய்ப்பு உருவாக்கி ஆகணும். நீங்க வந்து கடந்த 10 ஆண்டுகள்ல வந்து வேலைவாய்ப்பு குறைவா இருக்கிறதுனால நீங்க வந்து புதுசா ஒரு கவர்மெண்ட்டை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த புது கவர்மெண்ட்டும் வேலைவாய்ப்பு உருவாக்குறதுக்கு காலதாமதம் பண்ணாங்கன்னா அதுக்கு இஷ்யூஸ் ஆகும். அப்படிங்கிறதுனால இந்த துரிதமான நடவடிக்கை அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரை வரவேற்க வேண்டிய நான் பார்க்குறேன். அண்ட் உங்களுக்கு அவசரம் அப்படின்னு நான் இதை பார்க்கல. இது அவசரமா நடத்துற மாதிரி பார்க்கலாம். ரெண்டாவது, பத்திரிகையாளர்கள் வந்து புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரை அது வந்து சரியான முடிவு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து உங்களுக்கு அங்க ஸ்பேஸ் இல்லாத ஸ்பேஸ்ல வந்து நீங்க வந்து பத்திரிகையாளர்கள் அலோவ் பண்ணி அங்க உட்கார வச்சு பண்றதெல்லாம் வந்து முடியாத காரியம். ரெண்டாவது, உங்களுக்கு DAPR லைவ் போடுறாங்க. அந்த லைவை தான் நீங்க தூக்கி போட போறீங்க. எப்படி அங்க இருக்கிறவங்க யார்ட்டையும் நீங்க கேள்வி கிடையாது. சன் நியூஸ் கேள்வி கேட்பாங்க, கலைஞர் டிவி கேள்வி கேட்பாங்க. ரெண்டு நிறுவனத்தை தாண்டி வேற எந்த நிறுவனமும் கேள்விகள்னு யாரும் கேட்க போறது கிடையாது. ஒரு கேமராமேன் அனுப்ப போறீங்க, அங்க என்ன விஷுவல்ஸ் இருக்கோ அதை ஷூட் பண்ண போறீங்க, அப்படியே டெலிகாஸ்ட் பண்ண போறீங்க. அதை DAPR பண்றதை அப்படியே நீங்க பண்ணலாம். அது ஒன்றும் தப்பே கிடையாது. டிஏபிஆர்ல லைவ் பண்றதை நீங்க அப்படியே டெலிகாஸ்ட் பண்றதுனால உங்களுக்கு வந்து காப்பி ரைட்ஸும் கிடையாது. ஸோ அந்த இஷ்யூஸ் உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதுனால பத்திரிகையாளர்கள் புறக்கணிப்பு அப்படிங்கிறத நான் பெருசா எடுத்துக்கல. ரெண்டாவது, இந்த விவகாரத்துல கீர்த்தனா அவர்களுடைய செயல்பாடும் பாராட்டத்தக்கதாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இது நாள் வரைக்கும் அவங்க வந்து ரீல்ஸ் தான் போட்டுட்டு இருக்காங்க, அவங்க வந்து தேவையில்லாத ஆய்வுகள் தான் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் ஃபர்ஸ்ட் டைமா வந்து பல்வேறு நிறுவனங்களை வந்து தமிழ்நாட்டுக்கு கூட்டிட்டு வந்து எம்ஓஎஸ் சைன் பண்ற அளவுக்கு இந்த 100 நாட்கள் அவங்களால செயல்பட முடியுது அப்படின்னா ஹி ஹேஸ் சம் டேலண்ட், அவங்களால முடியும் அப்படிங்கறத நிரூபிச்சிருக்காங்க. ஓகே, உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவை தான் நீ சொல்லியிருக்க, நீ அதுதான் உண்மைன்றது ஆயிடாது. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப எங்க பாயிண்ட் ஆஃப் வியூ வந்துட்டு வேறையா இருக்கு. நீ சொல்ற இல்ல பத்திரிகையாளர்கள் எல்லாம் ஒரே நியூஸை தான் எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது கிடையாது. ஒவ்வொரு பார்வையும் வந்துட்டு வெவ்வேறு. அதனாலதான் வந்துட்டு பத்திரிகையாளர்னு நம்ம சொல்றோம். ஏன்னா நீ பாக்குற அதே பார்வையில நான் பார்க்க போறது இல்லை. அப்படி இருக்கும் போது அங்க என்ன விஷயம் இருக்கு நீ வந்து சொல்ற பாரு, அதை எடுத்து நம்ம இது பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெக்கார்ட் பண்ணி போடுறாங்க, அதை எடுத்துக்கலாம். அப்ப நம்ம டிவிலேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாமே, ஏன் அதை கூட எடுப்பானே அப்படின்றதுதான். பத்திரிகையாளர்கள் வந்து ஃப்ளோ பண்ணல அப்படிங்கிறது அது நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, இவங்க வந்து என்ன புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டாலும் அதை பத்தி பெருசா வந்து பேச போறது கிடையாது. டிபேட் என்ன இருக்க போகுது அப்படின்னா, டிபேட்டுங்கிறது தாவேக அரசுக்கு அகைன்ஸ்டா தான் இருக்க போகுது. பத்திரிகையாளர்ங்கிற பேர்ல திமுகவை சேர்ந்தவர்கள் உட்கார வச்சுட்டு, அரசியல் விமர்சனங்கிற பேர்ல திமுக சேர்ந்தவர்கள் உட்கார வச்சுட்டு, தாவேக அரசனுடைய செயல்பாடு எப்படி, 100 நாட்கள் செயல்பாடுகள் எப்படி, தாவேக அரசு இந்த முதலீடுகள்லாம் ஈர்த்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து பத்திரிகையாளர்கள் பேர்ல திமுகவினர் வந்து உட்காந்துக்கிட்டு தாவேக அரசு செஞ்சதை விட நாங்க திமுக அரசு அதிக அளவுல செஞ்சிருக்கு, ஸ்டாலின் நிறைய செஞ்சிருக்காருன்னா முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்குன்னா வேலைவாய்ப்பு வந்துருக்கணும், ஏன் வரல? அந்த கேள்வி கேட்க மாட்டாங்க, எந்த சேனல் எடிட்டர்ஸும் கேட்க மாட்டாங்க. கேட்கறதா இருந்து சேனல் விட்டு வெளியில அனுப்பிடுவாங்க. அது நிறைய நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து அந்த கேள்விகள் வந்து எந்த எடிட்டர்ஸும் கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால உங்களுக்கு பத்திரிகையாளர் அலோவ் பண்ணாதது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். நீ கேள்விகள் கேட்டாக்கா சேனலை விட்டு வெளியில போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ற. இங்க வந்துட்டு என்ன தாவேக அரசுக்கு எதிர்த்து பேசினாலே வந்துட்டு பத்திரிகையாளர்கள் அவங்க நிறுவனத்தை விட்டு வெளியேறிடுறாங்க அப்படின்றதுதான் வந்துட்டு ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. ஓகே ஃபைன். என்னது தாவேக அரசுக்கு ஆதரவாக பேசிட்டு வந்த கௌதமி அவர்கள் கூட தான் நியூஸ் 24 தமிழ் சேனல்ல இருந்து வெளியே அவங்க ரெசிக்னேஷன் போடுறதுக்கு இதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அவர்தான் ரெசிக்னேஷன் போட்டிருக்காரு, திமுக ஆதரவாளர்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஸ்டாலின் அவர்களை ரெசிக்னேஷன் போட்ட அடுத்த நாள் ஸ்டாலின் அவர்களை போய் பார்த்துட்டு அதுல என்ன எனக்கு புரியல.
நீங்க அவர் ஸ்டாலின் அவர்களை போய் பார்த்தாக்கா உடனே திமுக முத்திரை குத்திடுவீங்களா? எனக்கு தெரியல. பீயிங் அ ஜேர்னலிஸ்ட் வந்துட்டு he has rights to meet all leaders, all political leaders ஒரு ஜேர்னலிஸ்ட் மீட் பண்ணலாம். ஸ்டாலின் அவர்களை பார்த்ததுனால மட்டும் அவர் வந்து திமுக நபர்னு சொல்லல. தேர்தல் முடிவுகள் வெளியான நேரத்துல திமுகவுக்கு சாதகமான ஒரு சூழல் வரும்போதெல்லாம் துள்ளி குதிச்சவரு. தாவேகா வந்து 100 இடங்களுக்கு மேல ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லும் போது அழுதுட்டாரு. அதுல Okay. புரிஞ்சுக்கலாம் இல்ல அவர் we வந்து saw all those. இப்ப நான் என்ன சொல்றேன்னாக்கா he has his own இது இல்லையா, அதெல்லாம் நம்ம விமர்சனம் பண்ண முடியாதுன்றதுதான். இப்ப நான் என்ன சொல்றேன்னா இந்த முதலீடு அப்படின்ற விஷயம் வந்துட்டு நான் இப்போ சோ அவர்கள் வந்து 2016 அவர் வந்து ஹாஸ்பிட்டல் முன்னாடி பார்த்தேன். எலெக்ஷன் டைம்ல பார்த்தது அவர். அப்போ எங்க சோ அவர்கள் என்ன சொன்னாருன்னா, நடுநிலை அப்படிங்கிறது ஒண்ணு கிடையாது அப்படின்னாரு. நீ ஒருத்தருக்கு ஓட் பண்ண போற, நான் ஒருத்தருக்கு ஓட் பண்ண போறேன். பத்திரிகையாளர்கள்லாம் அவங்களுக்கு பிடிச்ச கட்சிக்கு ஓட் பண்ண போறாங்க, அவங்களுக்கு பிடிச்ச வேட்பாளருக்கு ஓட் பண்ண போறாங்க. ஆமா நடுநிலை அப்படிங்கிறது எங்கேயுமே இல்ல அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்ப நீங்க சொல்ற நெல்சன் ஆகட்டும், இல்ல மற்ற பத்திரிகையாளர்கள் ஆகட்டும், அவங்கலாம் வந்து நடுநிலை காப்போம்னு ஊடகங்கள் உட்காந்துட்டு திமுக ஆதரவாதம் பேசிட்டு இருக்காங்களே தவிர நடுநிலை காக்கிறது இல்ல. இல்ல நீங்க நடுநிலைன்னா நீங்க என்ன தெரியுமா சொல்றீங்க, எல்லாத்துக்கும் நடுவுல நிக்கணும். அது கிடையாது. இப்ப ஒருத்தர் தப்பு பண்ணாக்க கேள்வி கேட்கணும். இப்ப நீங்க சொல்றீங்க இல்ல திமுகவின் ஆதரவாளர் நெல்சன் சொல்லிட்டு, அதே திமுக தவறு செய்யும் போது கேள்வி கேட்கணும். இப்ப நானும் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம் ஐ எம் சப்போர்ட்டிங் டிஎம்கேன்ற மாதிரி இருக்கட்டும், ஏடிஎம்கேன்ற மாதிரி இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ். பட் அவங்க எதனா ஒரு பிரச்சனை பண்றாங்க அப்படின்றப்போ ஐ ரேஸ் மை வாய்ஸ். ஏன் இவங்க இது பண்றாங்க அப்படின்னு. ஆனா நெல்சன் போன்றவர்கள் அதே மாதிரி பத்திரிகையாளர் அந்த என்ன சொல்றது பிரஸ் கிளப் அவங்களை யாரும் திமுக ஆட்சி இருந்தப்போ எதையும் ரைஸ் பண்ணதும் இல்ல, எதுக்கும் வாய்ஸ் கொடுத்ததும் இல்ல. சவுக்கு சங்கர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு போராட்டத்தை வேற ஒருத்தர் நடத்த வேண்டி இருந்தது. அந்த போராட்டத்துல இவங்க வந்து கலந்துக்கிட்டாங்க தவிர இவங்க வந்து பெருசா ஏன் சவுக்கு சங்கருக்கு பத்திரிகை ஏன் போராட்டம் நடத்தணும்னு எதிர்பார்க்கறீங்க? உங்களுக்கு வந்து யூடியூப் சேனலா இருக்கட்டும், இல்ல வந்து பத்திரிகையாளர் வாட் எவர் ஓகே. இல்ல அந்த மாதிரி பார்க்க போனா இப்ப முக்தருக்கு போராட்டம் நடத்துங்கன்னு சொல்லுவீங்களா யாராச்சும்? போராட்டம் நடத்தணுங்கிற அதே தான் சவுக்கு சங்கருக்கு ஏன் போராட்டம் நடத்தணும்னு நான் கேட்கிறேன். திமுகவுடைய குட்டுகளை வெளியில உடைச்சாரு, அதனால அவரை கைது பண்ணாங்க. முக்தர் அப்படி பண்ணாரா? இல்ல ஹரேஷ், இது வேற பிரச்சனையில போய் முடியும். அது வேற பிரச்சனைகள்ல போய் முடியும். நீங்க உனக்கு தெரியும் எப்படி அரெஸ்ட் பண்ணாங்கன்றதும் உனக்கு தெரியும். என்ன சொல்றேன், சவுக்கு சங்கர் மேல எத்தனையோ விமர்சனங்கள் இருக்கு. அவர் வந்து பெண்கள் குறித்து பல்வேறு கருத்துக்கள் எல்லாம் தெரிவிச்சிருக்காரு. அதே மாதிரி சில விஷயங்களையும் செஞ்சுட்டு தான் இருந்தாரு. அது வேற விஷயம். பட் வந்து திமுக அரசுக்கு எதிரான கருத்துக்கள் சொன்னாருங்கிறதுனால அவர் அரெஸ்ட் பண்ணதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ண முடியாது. நீங்க வந்து அதை ஏத்துக்க முடியாது என்னால. நான் அதுக்கு ஓகே சொல்ல மாட்டேன். அவங்க வந்துட்டு என்ன பிடிபடும் போது கையில என்ன கிடைச்சதுன்றத பத்தி எல்லாம் வந்துட்டு பேச வேண்டி இருக்கும். அது வேண்டாம்னு நினைக்கிறேன் நானு. ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்டு தட். ஏன்னா அது இப்ப முக்தர் சவுக்கு சங்கர் அது வேண்டாம், அந்த கான்ட்ரவர்சியே எனக்கு வேண்டாம் நான் பாக்குறேன் நானு. சோ நான் என்ன முதலீடு அப்படின்னு சொல்றப்போ அவங்களுக்கு ஒரு 25 பைசாக்கும் 40 ரூபாய்க்கும் இருக்கிற வித்தியாசம் கூட தெரியாதவங்க அப்படியே ஒரே நாள்ல ஒரு முதலீடு செய்ய வராங்க அப்படின்றப்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இப்பதான் நேத்து சட்டசபையில பாக்குறப்போ ஆதவ் அர்ஜுனா பேசுறாரு, ₹1 கொடுத்தா 40 ரூபாய் திருப்பி தராங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அங்க எதிர்கட்சிகள் எல்லாம் வந்துட்டு குரல் கொடுத்ததுக்கு அப்புறம் 25 பைசா 29 பைசா அதோட அது என்ன ஒரு பிளண்டர் மிஸ்டேக் நம்ம பண்ணிருக்கோம். எவ்வளவு அசிங்கமா நம்ம முகம் வெளியில இப்ப தெரியுதுன்றது அந்த கூச்ச நாட்சமே இல்லாம இஸ் கோயிங் டு தி அதர் திங். வந்து அது அசிங்கம்னு பாக்குறீங்க. அப்படி பார்த்தா டிடிஆர் பழனிவேல் அவர்கள் நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்ணும்போது எவ்வளவு திணறினாங்க எல்லாரும் பார்த்தோம். இது திணறல் கிடையாது, இது கணக்கே தெரியலன்றப்ப. I'm not talking about Mariam Wilson pronunciation. I'm not talking about it. I'm not talking about the slang what he speaks. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, வார்த்தை 40 ரூபாய்க்கும் 29 பைசாக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. நீ 40 பைசான்னு கூட சொல்லி இருக்கலாம். நீ 40 பைசான்னு கூட சொல்லி ஏதோ ஒண்ணு சட்டசபையில வந்துட்டு நேரலையில நான் ஹீரோ நான் பேசிட்டேன்னு வெளியில ரீல்ஸ் போடுறதுக்கு சரியா இருக்கும். ஆனா இது வந்துட்டு நீங்க நடிக்கிற சினிமா எல்லாம் கிடையாது. இதையும் சொல்றேன். அவர் வந்து ஏதோ சொன்னாரு, அவங்களுடைய மாமனார்
900 கோடி ரூபாய் எடுத்திருக்காங்கன்னு சில சில கருத்துக்கள் சொன்னார். அதுல அவர் சொன்னதுலயும் வந்து எனக்கு சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆன மாதிரி தெரியல, அவர் பேசினதுலயும், ஆதரவர்ஜனா பேசினதுலயும். பட் வந்து அவர் பேசின கருத்து ஊடகங்கள்ல வந்து சரியா ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கு. அவர் Yeah, இதான் that's the thing. சேனல்ஸ் நியூஸ் கட் போட்டுட்டாங்க. இதைத்தான் அவர் மென்ஷன் பண்ணாரு, நியூஸ் கட் போட்டுட்டாங்க. அது ஆ, மக்களுக்கு புரிதல் இருக்கு, அவங்க என்ன பேசுறாங்கங்கிற புரிதல் வந்துருச்சு அப்படிங்கிறதுனால நம்ம அதை வந்து பெருசா எடுத்துக்க மாட்டாங்க அப்படிதான். மக்களுக்கு புரிதல் இல்ல, மக்களுக்கு என்ன சொல்றது, கரெக்டா எதனா புரிஞ்சுக்க போறாங்கன்னுட்டு அவங்களுக்கு சாதகமான ஊடகம் வந்துட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு விஷயத்த வெளிப்படுத்துறது. அது மக்கள் புரிதல். நீ எப்படி மக்கள் புரிதல்னு சொல்லுவாத? ஒரு ஊடகத்துல ஒரு டைட்டில் ஹெட்லைன்ல வந்துட்டு ஒரு நியூஸ் வருதுன்னா அது எப்படி மக்கள் புரிதல்னு சொல்லுவ? மக்கள் அதை படிக்கிறப்ப கேட்பான். ஒரு ஊடகம் மட்டும் இல்ல, சன் நியூஸ்லயே அதை போட்டாங்க. சன் நியூஸ்க்கு கூட ஆதவர்ஜன் என்ன பேசுறாருங்கிறது புரிதல் இருக்குன்னா இப்ப மற்றவங்களுக்கும் புரிஞ்சிரும் அப்படிங்கறதான் என்னுடைய இல்ல ஹரேஷ், இங்க பாரு, எல்லாரோட பார்வையும் ஒண்ணு இல்ல. இப்போ நம்ம என்ன தெரியுமா சொல்றோம்? நான் இப்ப சட்டசபையில நடந்த விஷயத்த மட்டும் நான் பேசுறேன், தயவு செய்து டோன்ட் இன்டரப்ட். நான் என்ன சொல்றேன்னா, அனிதாவோட மரணத்தை பத்தி பேசுறப்போ அப்போவே வந்துட்டு நடந்து போய் தரையில உட்கார்ந்தாங்கன்னா இறந்தவர் வீட்டில் உங்களுக்கு யார் பாய் போட்டு சேர் போட்டு உட்கார வைப்பாங்க? இது பெருமையா இதெல்லாம் பேசுறது? போயிட்டு ஆறுதல் சொல்ல போற, வருத்தம் தெரிவிக்க போற, அவங்களோட கஷ்டத்துல பங்கெடுத்துக்க போற, உனக்கு விருந்தா வைக்கிறதுக்கு கூப்பிடுறாங்க. அப்போ ராஜ்மோகன், நீ இவ்வளவு நாள் நீ மீடியால இருந்து ஊடகத்துல இருந்து என்ன தெரிஞ்சதுன்னு கேக்குறேன் நானு. சேர் கொடுத்து கீழே பாய் போட்டு அந்த பாய்க்கு மேல சேர போட்டு இதுதான் ஹரிஷ் உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனையே. ஐ எம் டாக்கிங் அபவுட் அனிதாஸ் டெத். நீ கொண்டு போற, நீ அனிதாவுடைய மரணத்தை பத்தி தான் சொல்றேன். மற்ற தலைவர்களுக்கும் விஜய்க்குமான வித்தியாசம்னு நீங்க பேசும்போது மற்ற தலைவர்கள் போகும்போது நான் மத்த தலைவர்கள் பத்தியே நான் பேசல அந்த இடத்துல. I didn't talk about any of the leaders. I didn't talk about Vijay too. நான் விஜய் பத்தியும் நான் பேசல, நான் ராஜ்மோகன் பத்தி மட்டும் தான் பேசுறேன். எந்த இடத்துல எதை பெருமையா பேசணும்னு ஒரு விவஸ்தை கிடையாதான்றதுதான் நான் கேக்குறேன். இப்ப ராஜ்மோகன் அவர்கள் நடந்தே போனாரு, அங்க போய் உட்கார்ந்தாரு, இது பெருமையான விஷயமாயாது? ஸ்டாலின் அவர்கள் கூட தான் வந்து கடந்த ஆட்சியில Harish, you're deviating the topic. You're deviating the entire subject. You're deviating. அதுதான் நான் சொல்லுவேன். நான் இப்போ I'm not comparing Vijay and Stalin. Okay, I am not at all comparing. நான் சொல்றது ராஜ்மோகன், நீ மீடியால இருந்த பர்சன். கம்பேர் பண்ணாம எப்படி பேசுவீங்க நீங்க? இத நீ மீடியால இருக்கிற ஒரு பர்சன், மீடியால இருந்த ஒரு பர்சன், உனக்கு எப்படி டெலிவர் பண்ணும் தெரியாதா? இல்ல, கம்பேர் பண்ணாம எப்படி நீங்க பேசுவீங்க? டோன்ட் கம்பேர். இது வந்துட்டு கம்பேர் பண்ற விஷயம் கிடையாது. இது அவரு ராஜ்மோகன் என்ன சொல்றாரு, நீங்க போனப்போ இதெல்லாம் பண்றாங்கிறீங்களே, எங்க தலைவர் போனாரு, அந்த கார் கூட நுழைய முடியாத சாலையில நடந்து போனாரு, போய் இங்க கீழே உட்கார்ந்து அவங்களுடைய குடும்பத்தினர்கிட்ட வந்து பேசி ஆறுதல் தெரிவிச்சு வந்தாருங்கிறாரு. இல்ல, everyone has a reply other than this. ஆதரவு தெரிவிச்சிங்க, அதுக்கப்புறம் நீட்டுக்கு என்ன பண்ணீங்க? சட்டமன்றத்திலே வந்துட்டு இன்னும் ஒருத்தர் கேக்குறாரு, கேள்வி கேட்கிறாரு, ஒரு அனிதாவை தானே போய் பார்த்தீங்க, இத்தனை பேர் அதுக்கப்புறம் இறந்தாங்களே போய் பார்த்தீங்களா? So we don't want to go into all those things. நீ சொன்ன ஒரு டைட்டில் போட்டாக்க மக்கள் புரிஞ்சுப்பாங்கன்னு. இப்ப நான் ராஜ்மோகன் வந்துட்டு ஒரு மீடியா பர்சன் தானே, ஏன் டைட்டில் ப்ராப்பர் டெலிவரா பண்ண முடியல அப்படின்றதுதான் நான் கேள்வி கேட்கிறேன். I'm talking about the headlines. நான் என்ன சொல்றேன், ராஜ்மோகன் சொன்னதை நீங்க என்ன தெளிவா புரிஞ்சுக்கல. ராஜ்மோகனை கம்பேர் பண்றாரு, அவர் ராஜ்மோகனை கம்பேர் பண்ணி தான் பேசுறாரு. That is not the place. நீங்க ஆட்சியில இருந்தப்போ இதை பண்ணி இப்படிதான் போனீங்க, ஆனா எங்க தலைவர் அப்படி பண்ணல, எங்க தலைவர் இப்படி பண்ணாருன்னு அவர் கம்பேரிசனா தான் பேசுறாரு ராஜ்மோகன். ஓகே, தட் இஸ் நாட் தி பிளேஸ் டு டெலிவர் தட் அப்படின்றது தான் என்னோட இது. ஓகே ஃபைன் ஹரிஷ். இப்போ நான் என்ன சொல்றேன், நீங்க முதலீடுன்னு சொல்றீங்க, எம்ஓயூஸ் மட்டும் சைன் ஆயிருக்கு, எம்ஓயூஸ் மட்டும் சைன் ஆயிருக்கு. சோ அந்த சைன் ஆனதை வச்சு என்ன சொல்றது, ஒரு முதலீடு ஒரு எம்ஓயூ சைன் ஆகிறது வந்துட்டு தமிழ்நாட்டோட வருமானம் இல்ல தமிழ்நாட்டோட முதலீடுன்னு எடுத்துக்க முடியாது. இஸ் நாட் ஈக்குவல்ஸ் டு. சோ அடுத்து என்ன நடக்குதுன்றத பார்த்துட்டு நம்ம பேசுவோம். பட் இந்த சப்ஜெக்ட வந்துட்டு நம்ம இன்னொரு வாட்டி பேச வேண்டி இருக்கும். ஏன்னா அவங்க என்னென்ன இது கொடுத்துருக்காங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. சோ எல்லாம் ஃபுல் முழுமையான அறிவிப்பு வரல, அதுதான் ஃபுல்லா வரட்டும். சோ இன்னும் கொஞ்சம் நம்ம தெளிவா பேசுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 days ஆச்சும் நம்மளுக்கு டைம் தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுதான் அப்படின்றப்போ வந்துட்டு நம்ம பிரீஃபா தான் போயிருக்கோம் இந்த இடத்துல.
ஸோ பார்த்துட்டு மேற்கொண்டு நம்ம பேசுவோம் மனிஷ். கண்டிப்பா. நன்றி. தேங்க்யூ.